வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? வாருங்கள், அரசியல் பேசுவோம். இன்றைய தலைப்பு: டாக்ஸி ஓட்டுநர்களின் அவலம் குறித்து மனித ஒற்றுமை கட்சியின் தலைவர் ஆதித்தன் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து உள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள டாக்ஸி ஓட்டுநர்களின் பிரச்சினை தொடர்பாக மனித ஒற்றுமை கட்சி தலைவரின் சார்பில் மாநில அரசுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை: தமிழ்நாட்டில் உள்ள டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது. கடுமையாக உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் விலை மற்றும் இதர பராமரிப்பு செலவுகளுக்கு இணையாக அவர்களுக்கு தகுந்த வருமானம் கிடைப்பதில்லை. எனவே மனித ஒற்றுமை கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு கீழ்க்கண்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். முறையான ஊதிய நிர்ணயம்: டாக்ஸி ஓட்டுநர்களின் உழைப்பிற்கேற்ற குறைந்தபட்ச ஊதியத்தை அல்லது கிலோமீட்டருக்கான பயண கட்டணத்தை அரசு முறைப்படுத்த வேண்டும். கமிஷன் கட்டுப்பாடு: தனியார் செயலி நிறுவனங்கள் ஓலா, ஆபர் போன்றவை ஓட்டுநர்களிடம் வசூலிக்கும் கமிஷன் தொகையை குறைத்து ஓட்டுநர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். நல வாரிய உதவிகள்: ஓட்டுநர்களுக்கான வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் உதவித் தொகைகளை உயர்த்தி வழங்க வேண்டும். பணி பாதுகாப்பு: ஓட்டுநர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கான காப்பீட்டுத் திட்டங்களை அரசு பலப்படுத்த வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கும் ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.